ஒரு பழைய காலத்து ஃபீல் கொடுக்கும் அந்த ஹோட்டல். ஓ அருண் வண்டி பந்தாயிடுச்சான், பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு போல. கலகலப்பு படத்தில் வர்ற மசாலா கஃபே மாதிரி இது ஒரு கஃபே. பழைய காலத்து லேம்ப், இந்த பழைய காலத்து டோரு, வளையல் தொங்கிட்டுருக்காங்க அப்படி ஃபுல்லாக. ஜன்னலுக்கு வந்து அந்த வளையல் தொங்கிட்டு ஃபுல்லாக. கேமரா நினைக்கிறேன், ஆமாம் அந்த காலத்தில் உள்ள கேமரா. இந்த ஹோட்டல் ஒரு தனி வைப்புன்னு ஒரு டிஷ் வந்திருக்கு. இதுக்கு பேர் தாலி பியா. இது ஸ்பெஷலாக நம்ம நவீன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங், நான் தான் உங்கள் டேனி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேனி மோட்டர் லைஃப். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஷார்ட் ரைட். இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே, எப்பவும் போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் இன்றைக்கி போகிறோம். ஜஸ்ட் 64 கிலோமீட்டர்ஸ் தான். மும்பையில் ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்பாட்டு இல்லை, ஆக்சுவலி இது ஒரு ஹோட்டல் தான், ரூட்ஸ் ஆர்ட் கஃபே. ஸோ அந்த கஃபே தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி. ஸோ அங்கே அப்படி என்னது இருக்குது அப்படின்ட்டு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி அங்கே என்ன இருக்குன்னா, உள்ளே இருக்க ஆம்பிஷியஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரு பழைய காலத்து ஃபீல் கொடுக்கும் அந்த ஹோட்டல். ஸோ அதுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. சரி சண்டே இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு ரைடு அடிச்சுட்டு வருவோம். கொஞ்சம் புதுசாக போய் 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஷார்ட் ரைட் பண்ணுறது நல்லது. ஸோ அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கிளப்பு இப்படி தான் இருக்குது, இதுதான் அந்த ரைடு பண்ணுறாங்க, இப்படி தான் ரைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு ஷார்ட் ரைடு வச்சது. ஸோ இன்றைக்கி இந்த ரைடில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா, தாராவிலேருந்து நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். ஸோ நான் அவங்க டேனி, நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா நவீன் வந்திருக்கான். நவீன் R15 V4 வரான். அதுக்கு பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா அமித். ஸோ இஸ் அ நியூ ரைடர், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட ரைட் பண்ணுறான். அண்ட் 4வது வர்றது பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ அவர் டெயில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் மீட்டப் பாயிண்ட்டில் நாங்கள் 4 பேர் மீட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் மீட்டப் பாயிண்ட் இருக்குது. செகண்ட் மீட்டப் பாயிண்ட்டில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அருண் வருவான். ஸோ செகண்ட் மீட்டப் வந்து வாஷியில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அப்ராக்ஸு. முகமது வாரேன்னு சொல்லியிருக்கான், பையன் கால் எடுக்கலை. ஸோ அவனும் எக்ஸ்பல்ஸ் தான் வச்சுருக்கான், ரேலி எடிஷன் வச்சுருக்கான். இங்கே ஒரு ரைடர்ஸ். இது என்ன வண்டிக்கு? அச்சா இதான் அந்த புதுசாக வந்த ஹிமாலயன். ரெட் கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு, ட்ரையல்ஸ்குள்ளே இருக்குன்னு நினைக்கேன். வண்டி சாலோ இல்லையோ? சரி பாட்டு என்னன்னு சொல்லு அப்போ எனக்கு. சரியா? ஓ அருண் வண்டி பந்தாயிடுச்சான், பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு போல. வண்டி ட்ரெயின் ஆகிட்டான், பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு சாலு பண்ணி பார்க்கேன். அப்படி சாலு ஆகிட்டுனா சொல்கிறேன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. ஆகிட்டுனா வந்துடுவான், அப்படி இல்லைன்னா நம்ம தான் போகணும். நைட்டு ஃபுல்லாக ஃபாக் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சான். யாரும் அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான்ல, எப்படி எரிஞ்சுன்னு தெரில. அருண் சொல்லலாம் ஆயிட்டா? சரி வா நான் நிற்கேன். பயம் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவான். 10 பேர் வந்து சாலு ஆகிட்டு 15 நிமிஷத்தில் வந்துடுவான். பையனில் அருண் வந்துட்டான். வண்டியில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதான் பையன் லேட் ஆகிடுச்சு. வண்டி பேட்டரி டவுன் ஆகிட்டு, அதால் தான் எப்படியே தக்கா ஸ்டார்ட் பண்ணி வண்டி கொண்டு வந்துட்டான். சரி காய்ஸ் போமா, சலோ லெட்ஸ் கோ. மும்பையில் இப்போ வெதர் பார்த்திங்கன்னா மன்சூன். ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போ பச்சை பசையாக தான் இருக்கும். அதுவும் ரைடர்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஏதாவது ட்ரெக்கிங் பாயிண்ட்டு அங்கே எங்கேனா அவ்வளோ ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது, அவ்வளோ வாட்டர் ஃபால் ஸ்பாட் இருக்குது, அவ்வளோ ஸ்பாட் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. இந்த மலையில் 4 மாதத்தில் கவர் பண்ணுறது தான் உண்டு. ஸோ ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் டீப்பாக இப்போ தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதான் நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மெதுவாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்களும் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிருவேன் எல்லாமே. இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 1 hour தான். 1 hourல நம்ம அந்த லொக்கேஷன் போயிடலாம். 7:30 8:30 9 மணி பிடிக்கும், 9 மணிக்கு போயிடலாம். அதை இப்போ 1 hour ட்ராவல் தான். அந்த 1 hour கொஞ்சம் லாங் ஜெர்னி மாதிரி இழுத்துட்டு ஒன் ஷாட்டில் இழுத்துட்டு போயிட்டு தான், எங்கேயுமே நிற்கலாம் வேண்டாம். ஸோ இந்த மலையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பச்சையாக இருக்குது, ஃபுல் ஃபாகாக நிறைஞ்சி மழை வர அடிக்கி. ஸோ மும்பையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடுனா இதுதான். இந்த பன்வேல் இருக்குது, பன்வேல் டோல்னாக்கா கிராஸ் பண்ண உடனே இப்படி ஒரு ரோடு ஒன்று வரும், வேறு லெவல். எனக்கு ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ரைடர்ஸ்க்கு இந்த ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சைடு வில்லேஜ், ஒரு சைடு காடு, இந்த இடையில ஒரு ரோடு போகிறோம், அது வேறு லெவல். டேர்னிங்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும்.
மோஸ்ட்லி காலியாக தான் இருக்கும் பார்த்துருங்க. அது என்னன்னு தெரில, இந்த ரோட்டில் ஓட்டினாலே ஒரு 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 பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் பார்த்துருங்க. ரொம்ப பீஸாக இருக்கும். சரி, ஃபைனலாக அந்த ரூட் ஆர்ட் கஃபே இதுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கலகலப்பு படத்தில் வர்ற மசாலா கஃபே மாதிரி இது ஒரு கஃபே. பார்ப்போம் எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது, ஒர்த்தா என்ன. ஒரு ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வரணும்னா அந்த இடம் வந்து ஒர்த்தா இல்லையான்னு போய் பார்க்கலாம் நம்ம. லெட்ஸ் கோ இன். இதை ரியூட்டன் போடுறது தான் ரொம்ப கஷ்டம் பை. ஸோ நம்ம வண்டியெல்லாம் அப்படி இல்லை, முன்னாடி பார்க் பண்ணியிருக்கு சரியா. அந்த ட்ரைம் பிளான் நம்மளுக்கு இல்லை, அது வேறு பயனுள்ள. இதே மாதிரி வீட்டில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. அப்படி ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அந்த பழைய காலத்து வீட்டுக்கு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டே பண்ணிங்கன்னா. உள்ள போமா இந்த பழைய காலத்து நரம்பு கட்டல், இது பழைய காலத்து லேம்ப்பு, இந்த பழைய காலத்து டோரு, இது ஒருத்தன் வீடு, மறுபடியும் லேம்ப்பு, குதிரை, ஆக்சுவலி உள்ள ஆள் தங்கியிருக்கு ஓடிக்கும். ஸோ எல்லாமே அந்த ஆம்பிஷியஸ் வந்து எல்லாமே அந்த காலத்துக்கு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே. வாங்க இனி ஹோட்டலுக்கு இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹோட்டலுக்கு என்ட்ரி எப்படி இருக்கு பாருங்கண்ணா இந்த வீடு. இது இந்த ஓலைச்சுடின்னு நினைக்கிறேன், பழைய காலத்து ஓலைச்சுடி. இது இந்த வளையல் தொங்கிட்டுருக்காங்க அடி ஃபுல்லாக. ஜன்னலுக்கு பதிலாக அந்த வளையல் தொங்கிட்டுருக்கு அடி ஃபுல்லாக. இது பழைய காலத்து ரேடியோ செட்டு, புக்கு, பழைய காலத்துக்கு இது எல்லாமே என்ன சட்டி கிட்டி எல்லாம். இந்த பழைய காலத்து யூஸ் பண்ணுற இந்த சிந்தூர், இந்த பொட்டுக்கிட்டலாம் வைப்பாங்களா, கலர் கலர் பொட்டுலாம் இருக்கும், அது இது. Falling in love with farm life. பழைய காலத்து பிளேட் எல்லாமே. ஸோ ஆம்பிஷியஸ் வேறு லெவல் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குது இந்த இடத்துல. இது இந்த பழைய காலத்து கேமரா நினைக்கிறேன். ஆமாம், அந்த காலத்து உள்ள கேமரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு இதுவும் விஷயத்த ஒரு இதாக கலெக்ட் பண்ணி அப்படி ஸ்டோர் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே. இது மரக்கட்டை. பாய் வாங்க உள்ள போவோம். நம்மளுக்கு கொடுத்தப்பட்ட ரூம் இதான். இந்த ஹோட்டல் ஒரு தனி வைப்புன்னு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பெயிண்டிங், சார்கோல் பெயிண்டிங். இதெல்லாம் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு அப்படியே ஒரு காப்பி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. இங்கேயும் பெயிண்டிங்ஸ் இருக்குது. இந்த நவீன் இங்கே வா. இந்த ஆர்ட்டில் உனக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுவோம். சேனாக இருக்குண்ணே, மத்தலப் ஏதோ ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது இல்லையா? நீ பொழைச்சிப்ப. வேற என்ன தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியாது. வேற லெவல்ல மாட்டு கொம்பு தானே இருக்குது. வேற इतना जगह बोल रहे हैं, इतना बोल रहे हैं, अभी तक एक भी अपलोड नहीं किया। अगर 2 साल पहले तक अपलोड नहीं किया। उत्तराखंड का अपनी किया वो 2 साल उत्तराखंड में रहेगा। अभी क्या था दिवाली मनाया घर पे, रात को ही निकल रहा हूँ, तो अंदर प्लानिंग बना है।
ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது என்னென்னா போவா மராட்டியில் போவாமாங்க அதாவது அவுல் இருக்குல்ல அவுல தான் அது சம்திங் கலர்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் இது நேச்சுரல் இது வந்து ஆலுவடிமாங்க இது தெரில எதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இது வேறு ஆலுவடி அருண் இது எதில் பண்ணியிருப்பாங்க இது தெரியல ஆலுவடி ஸ்கூலில் சாப்பிட்டது நான் சாப்பிட்றேன் அப்படியே மிஸ்ஸல் பவு ஃபெமிலியர் தான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நேச்சுரல் போவா அப்படிங்க ஆர்கானிக் போவா சாரி ஆர்கானிக் போவா இங்கே ஒரு டிஷ் வந்திருக்கு இதுக்கு பேர் தாலி பீயா இது ஸ்பெஷலாக நம்ம நவீன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் தாலி பிட் சாரி தாலி பிட்டு தாலி பீ இல்லை தாலி பிட்டு அது ஏதோ இந்த வர பீஸா மாதிரி இருக்குண்ணா சாப்பிடு ஃபர்ஸ்ட் காப்பி பீஸா தாலி பீயை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது தாலிபேட் சாரி தாலிபேட் தாலிபேட் நல்லா இருக்குண்ணா நானும் சாப்பிட்றேன் எல்லாமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சாப்பாடு சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷியஸான ஹோட்டலு ஸோ பழசெல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே பழைய காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க ஸோ அந்த மெமரிஸை இவங்க கெட் பேக் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக ஸோ ஒரு விஷயமும் பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இதில் எல்லாமே அவங்க பழைய பொழுது எல்லாமே தூரப்படாமல் அதை ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த பழைய காலத்து தையல் மிஷின் இருக்குது அதை ஒரு சோஃபா மாதிரி டிசைன் பண்ணி அப்படி பண்ணியிருக்காங்க வேற லெவலு ஸோ நீங்களும் மும்பை ஒரு ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் வர்த்துன்னு சொல்லலாம் ரொம்பவே வர்த்தான பிளேஸ் தான் வரும் ஸோ வேறு லெவல் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஹோட்டலில் ஒரு ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு தட் ஆர்ட்டுலாம் சொல்லிக் கொடுக்காங்க இவங்க இப்போ கூட ஒரு இது நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எங்களை உள்ள விடலை ஏன்னா யாருக்குன்னு ஒரு கிளாஸ் மாதிரி போயிட்டு இருங்க அவங்க சொன்னாங்க 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா தான் அந்த கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு டைமும் இல்லை நாங்கள் அதை கிளம்பிட்டோம் எப்படின்னா ஒரு மண் பானை எப்படி பண்ணணும் மண்ணில் டிசைன்ஸ் நிறைய வால் பெயிண்டிங் ஸோ இப்படி நிறைய இது சொல்லிக் கொடுக்காங்க அவங்க ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்காங்க மும்பையில் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைடு பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படி சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் உண்மையில் ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் D70 சக்ஸஸ்ஃபுல்லாக ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடை ஸோ ஆக்சுவலி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடு எதுக்குன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க 2-3 பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைடு ஸோ கிளப்பில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்கள ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு கூட்டு போவோம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லாங் ரைட்ஸ் கூட்டு போவோம் ஏன்னா அவங்க மென்டாலிட்டி எங்களுக்கும் புரியணும் இவங்க எப்படி ரைடு பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெட்டர் பெரிய ரைடு கூட்டு போகிறது ஸோ அதே மாதிரி 2 பேர் இன்றைக்கி புதுசாக வந்துருந்தாங்க ஸோ அவங்களும் வெல்கம் பண்ணிவிட்டு ரைடுக்கு அடுத்த பெரிய ரைடுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டேனி த மோட்டல் லைஃப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மும்பைலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ அத்துடன் டடா பாய் see you from Danny ஸோ bye my favorite road